அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றது திடீர்னு பணக்காரன் ஆயிரணும், இமிடியேட்டா பணக்காரன் ஆயிரணும், நம்மள்ட்ட இருக்க கொஞ்சம் அமௌண்ட்ட பெருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் வர்றாங்க. பட் அது எல்லாருக்குமே நடக்குதாங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். ஒரு 100ல ஒரு ஆளுக்கு நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேபி அவங்கள்ட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இருக்காது. ஓகே. அவங்க கேபிட்டல் ஒரு 1,00,000 2,00,000 அந்த மாரி வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே வர்றாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர். ஸோ இவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்மலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா கையாளணும். இப்ப என்னையும் சேர்த்து தான் பொறுமை இல்லாம தான் நம்ம வந்து நெகட்டிவா நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவா இருக்கு. நம்ம வந்து மேக்ஸிமம் பண்றது வந்து ஸ்விங் தான் பண்றோம். ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத வந்து நம்ம இன்னுமே ஒரு ஒரு எக்கனாமிக்கலா ஒரு ஃப்ளெக்சிபிளா பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து பொறுமை இருந்தாலே போதும். நம்மள நம்மளே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. கரெக்ட்டான டயத்துல என்டர் ஆயிட்டு, கரெக்ட்டான டயத்துல வெளில வரணும். இது வந்து நல்ல ஸ்டாக்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் எல்லாரோட போர்ட்ஃபோலியோயும் நீங்க வச்சிருப்பீங்க வாட்ச் லிஸ்ட்ல. அதுல இருந்து நல்ல ஸ்டாக் எங்க கீழ வரும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணணும். கழுகு மாரி வெயிட் பண்ணிட்டு, அந்த டைம்ல வெளில வந்தாலே போதும். உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் ஒரு 5% இல்ல மந்த்லி ஒரு 2% அந்த மாரி எடுக்க முடியும். அது நெறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து 1000த்துல 5 பேரு அந்த மாரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுல ஒன் ஆஃப் த ஆளா ஆவணும். அதுக்கு வந்து சின்னதா நம்ம டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப டெக்னிக்கல் வச்சு தான் எல்லா ஸ்டாக்கும் மூவ் ஆகுது அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் டெக்னிக்கல்ல நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கிற டார்கெட் இருக்குல்ல, இப்ப எனக்கு வந்து 30% ப்ராஃபிட் வேணும்பா அப்படின்னு எதிர்பார்க்காம உங்களோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2% 3% மந்த்லி வந்தாலே போதும் அப்படின்னு உங்களே நீங்க கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதாவது நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு 2% 3% போகும்போது எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப அதை வந்து அடுத்த மாசம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஓவரால் கேபிட்டலே போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரரா தான் ஒர்க் பண்ணணும். இன்னொன்னு நானுமே இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு நீங்க வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பேப்பர் ட்ரேடிங் பண்ண ஒரு தெரியாதவங்க நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேபிட்டலும் போறது இல்லையே. 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. அது எவ்வளவு தூரம் கீழே போகுது அது பெருசா உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அடுத்த வாரத்துக்கு இல்ல அடுத்த மாசத்துக்கு எப்படின்னு நிறைய ஸ்டாக் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ற அதாவது என்னோட வாட்ச் லிஸ்ட் இருக்குது. நான் வந்து இப்ப பாத்துட்டு இருக்க ஸ்டாக் வந்து ஒரு 9 ஸ்டாக் வந்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஷேர் மார்க்கெட்ல ஒரு இதா மாற்றங்கள் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்ததை அவங்க அப்படியே கவுத்துட்டு வேற மாதிரி கொண்டு போவாங்க. So அந்த மாதிரி நம்மளையும் நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இதுவுமே ஒரு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அதை வச்சு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத ஒரு 9 ஸ்டாக் இதில் நான் வந்து சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் 25,321 அதை வந்து கட் பண்ணு அதாவது அது வந்து கீழே வந்துருச்சு. 349ங்கிறது ஒரு 200 மூவிங் ஆவரேஜா இருந்தது. அதையும் கட் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. பட் க்ளோசிங் வந்து நல்லா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னும் க்ளோஸ் ஆகல. இன்னுமே 1.5 மணி நேரம் மார்க்கெட் ஹவர்ஸ் இருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக் எல்லாமே மேக்ஸிமம் கிராஷ் ஆச்சு. அந்த ரீசன்னால தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு கீழே போச்சு. பட் ஐடி ஸ்டாக் ரெக்கவர் ஆனா இதுவுமே ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரைடே வந்து இன்னைக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குரூப்லயுமே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹெச்பிஎல், நெட்வெப், பிடிஎல், ஹெச்ஏஎல், பிஎஸ்சி, லிண்டே, டாரில், ஏசிஇ, நாவா இந்த ஸ்டாக்கை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ் தான். ஓகே, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்ல. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஓகே, மேக்ஸிமம் வியூவர்ஸ் ரிக்வஸ்ட் வந்து நான் கவர் பண்ண தான் பார்க்குறேன் எல்லா வீடியோலையும் ஒரு வீடியோலையும். எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் பாருங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். அதாவது புதுசா சேனலை பார்க்குறவங்களுக்காக ஒரு எல்லா வீடியோல கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளோட நம்ம வந்து ஒரு 95 ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்ல இருக்குல்ல. நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் பார்க்கறது. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டாக் இது. ஏஐ டேட்டா சென்டர் இதுல தான் இவங்களோட மெயின் பிசினஸ் இருக்கு. மெயின்லி இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு டேட்டா சென்டர் ரிலேட்டடான ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஏஐ ரிலேட்டட்னா அடாப்ஷன் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க வந்து கிரீன் லைன்ல போட்டிருக்குல்ல, இது வந்து ஒரு ரெசிஸ்டண்டா இருந்தது. அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜம்ப் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே எல்லா ஸ்டாக்லயும் நடக்கிறது தான். ஓகே, இந்த ஸ்டாக்ல மட்டும் கிடையாது. ஸோ அந்த ஜம்ப்ல மேபி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தேவையானது ஒரு 2% அந்த மாதிரினா மேபி உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இதெல்லாமே வந்து பயங்கர ரிஸ்க் தான். ஓகே, என்னப்பா சொல்ற, திடீர்னு ஃபேக் ப்ரோ இப்ப நடக்கிறது எல்லாமே ஃபேக் ப்ரோக்கிட்ட தான் நடக்குது. ஓகே, இதெல்லாமே நான் அதாவது நமக்கு வந்து ஒரு 90 நாளைக்கு முன்னாடி இதெல்லாமே டீட்டெயில்டா நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் எல்லா வீடியோலையும். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய வந்தது. அதனால என்னால டீட்டெயில்டா சொல்ல முடியல. இப்ப கூட நான் வந்து டீட்டெயில்டா சொல்ல முடியாது. பட் நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 3750ங்கிறது ஒரு ரெசிஸ்டண்டா இருந்தது. அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜம்ப் ஆகுது. எல்லா ஸ்டாக்குமே
ஒரு அதாவது அங்கதான் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர், அதாவது எஃப்ஐயா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து என்டர் ஆக நிறைய பேர் சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, லேர்னிங் பர்பஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அடுத்து வந்து ஹெச்பிஎல் இன்ஜினியரிங். இதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வரப்போகுது. 642ங்கிறது ஒரு 100 டே மூவிங் ஆவரேஜ். இந்த கம்பெனி பத்தி சொல்லணும்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் மேக்கர். ஓகே, இவங்களோட மெயின் இது பண்றாங்க. அதுல வந்து இவி பிசினஸ் இருக்கு, மெயின்லி பேட்டரிக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. ரயில்வே டிஃபென்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுமே ஒரு 648ங்கிறது ஒரு 100 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு. அதை விட்டு இதுக்கு முன்னாடியும் கீழே வரல. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பிஎஸ்சி, இது வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல நம்ம ஆல்ரெடி ஒரு சின்னதா ஒரு நம்ம வந்து லாபம் எடுத்திருக்கோம். பட் இப்போதைக்கு வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து 200 மூவிங் ஆவரேஜ் இல்ல சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் வந்து 2100 அந்த ரேஞ்சிலாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கீழே விடுவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பிடிஎல். ஓகே, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இவங்க வந்து பிஎஸ்யூல ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர்னா இது ஒரு நல்ல கம்பெனி. இவங்களுமே ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து லைன் போட்டிருக்கேன் பாருங்க. மேபி அதை பிரேக் பண்ணி சின்னதாக கீழே வந்திருக்கு. இருந்தாலும் அது வந்து நிலைக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ மேபி இதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேபி சான்ஸ் இருக்கு. பட் அதுவுமே ஃபேக்காக இருந்துச்சுன்னா திரும்ப கீழே வரும். நம்ம இதுல வந்து நம்ம காசன்ஸாக இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இவங்க வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்ல இருக்க ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி. ஓகே, இவங்களுமே ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைன் போட்டிருக்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு 3938 அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்கன்னா 5600 இருக்கு. ஸோ பார்க்கலாம், மேபி டிஃபென்ஸ் ஆர்டர் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லிண்டே இந்தியா, இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மெடிக்கல் கேஸஸ் சப்ளையர். ஸோ இது வந்து நம்ம ரீசெண்டா தேவையில்லாம அதை வந்து எக்ஸிட் ஆயிட்டு நம்ம இப்போ கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. இவங்க வந்து ஒரு 6000 அந்த ரேஞ்சில் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. ஓகே, அந்த ப்ளூ கலர் லைன் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ் 6765ங்கிறது. அதுக்கு மேலனா சப்போஸ் மேபி பிரேக் அவுட் எடுத்து கூட மேல போச்சுன்னா மேபி அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு 8000 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் கீழே வந்துச்சுன்னா சூப்பர் ட்ரெண்ட், சாரி 200 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு 5630ங்கிறது. பட் அந்த அளவுக்கு கீழே விடுவாங்களான்னு தெரியல. இவங்க ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ், இதுவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். மேனுஃபேக்சரிங், அதாவது பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரியாக்டர்ஸ்ல இவங்க தான் பெரிய கம்பெனி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. இவங்க வந்து ஒரு கேப் டவுன் ஆயிருக்காங்க பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு கேப் இருக்கு. மேபி ஒரு இதை வந்து பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா அந்த ஒரு 400 வரைக்கும் மேபி அந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. கேப் ஃபில் பண்ணுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஒரு 650ங்கிறது இவங்களோட ஹையஸ்ட் பாயிண்டா இருக்கு. அடுத்து வந்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இவங்களுமே ஒரு சப்போர்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ல இருக்கவங்க. ஸோ இந்த கம்பெனியுமே இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரில. நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, பார்க்கலாம். 1700ங்கிறது இவங்களோட ஒரு ஆல் டைம் ஹையா இருக்கு. இப்பயுமே இவங்க வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. இது எல்லாமே வீக்லி சார்ட் நான் காமிச்சிட்டு இருக்குது. அடுத்து வந்து நாவா லிமிடெட். இவங்களுமே ஃபெரோ அலாய் மேனுஃபேக்சரிங், பவர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி பிசினஸ்ல ஒரு பெரிய கம்பெனி. இதுவுமே இவங்களுமே ஒரு சப்போர்ட் லைன்ல தான் இருக்காங்க. பட் சப்போர்ட் லைன் நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சது, இது எதுக்காக லாஸ்டா காமிக்கிறேன்னா அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போர்ட் லைன்ல விழுந்துட்டு திரும்ப ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு நிலைக்குன்னு தெரியல. இவங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட்னா ஒரு 740 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி ட்ரேட் ஆகும். இவங்க 100 டே மூவிங் ஆவரேஜ் கூட வரலங்க. இவ்வளவுதாங்க. நம்ம வந்து இது இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இப்படியும் நம்ம நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. பட் நமக்கு தேவையானது நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு மந்த்லி என்ன வேணும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து மீளாம இருந்தாலே போதும். நீங்க ஒரே ஒரு 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 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதை வந்து விடாம அதையே ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சக்சஸ் ஆகலாம். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து மாத்தி போட்டீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் மாறும். ஓகே, பட் அதை வந்து ஸ்லைட்டா ஃபைன் டியூனிங் பண்ணிக்கிட்டு நீங்க பண்றத அப்படியே பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் இருக்கு மார்க்கெட்ல. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அள்ளி தான் கொடுக்க போகுது. பட் நமக்கு பொறுமை இருக்க வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.